வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 35. விழி, இங்கே என்ன பார்வை? வேலைக்கு கிளம்பு. நாங்கள் இன்னைக்கு குட்டீஸ் கூட ஹோட்டல் போக போகிறோம். அங்கே போய் சன்பாத் எடுக்க போகிறோம். சத்யனுக்கு லீவாம் என்று ஹைஃபை கொடுத்து கொண்டனர். உங்களுக்கு நானும் அத்தையும் பார்த்த பொண்ணு ஃபோட்டோஸ்லாம் மெயில் பண்ணியிருக்கேன். எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து வைங்க. ஈவினிங் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் என்று சொல்ல இருவரும் திருட்டு மொழி முழித்தனர். விழி அதை கண்டும் காணாதது போல் குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். குழந்தைகள் பிறந்ததிலிருந்து பெரும்பாலும் அஞ்சனா லட்சுமி கூடவே இருப்பதால் விழி வேலைக்கு செல்லும் போதெல்லாம் அடம் பிடிப்பதில்லை. விழி வேலையில் சேர்ந்து 3 மாதங்களே ஆகிறது. அதற்கு முன்பு வரை தாய்ப்பால் குடித்ததால் வேலையை பற்றி யோசிக்கவில்லை. நீ படித்தது வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லை, நீ வேலைக்கு போகணும் என்று கட்டாயப்படுத்த அஞ்சனாவும் பாலாவும் அதையே ஆமோதித்தனர். சூர்யாவுக்கு தெரிந்த கம்பெனியில் விசாரித்துவிட்டு செல்ல அனுமதித்தான். விழி ஆபீஸில் நுழைய வழக்கத்திற்கு மாறாக மிகவும் அமைதியாக இருப்பதை போல் தோன்றியது. தனது கேபினில் ஹேண்ட்பேக்கை வைத்துவிட்டு தனது தோழியிடம் விசாரித்தாள். அவள் மெதுவாக விழியிடம், நம்ம கம்பெனியை வாங்கியிருக்க பாஸ் வந்திருக்காரு. நம்ம மேனேஜர் எம்டி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பார்க்க அழகாக இருந்தாலும் பயமாக இருக்கு விழி. நம்ம வேலையை செக் பண்ணிட்டு அவருக்கு ஓகேவா இருந்தாதான் இங்கே இருக்க முடியுமா விழி? நாங்கள் எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம் என்று சித்ரா சொன்னாள். நம்ம வேலையை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும்போது பயப்பட தேவையில்லை சித்து, நீ வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு தனது வேலையில் மூழ்கினாள். ஆதி ஃபைலை பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு மேனேஜரை ஒரு வழி செய்து கொண்டிருந்தான். அதுவும் முதல் நாள் என்பதால் மட்டுமே தனது பொறுமையை இழுத்து பிடித்து வைத்திருந்தான். கார்த்தி, இந்த டவுட்லாம் நேற்று வரலையா என்று கேட்க, சார் வந்த முதல் நாளே கேட்க வேணான்னு தான் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சேன். நமக்கு ஒர்க் தான் இம்பார்ட்டண்ட். அது எந்த நாள் நேரம்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மேனேஜர் சார், கம்பெனியை சுற்றி பார்க்கலாமா? எல்லா எம்ப்ளாயீஸும் வந்திருப்பாங்களா? வாங்க சார் என்று மேனேஜர் எழுந்து கொண்டார். கார்த்திக்கும் எழுந்து கொண்டு, நான் பார்க்க வரவா சார் என்று கேட்டான். வா கார்த்திக். 3 பேரும் கேபினில் இருந்து வெளியே வருவதை பார்த்த எம்ப்ளாயீஸ் எழுந்து நிற்க ஆதி எதுவும் கண்டுகொள்ளாமல் வேகமாக நடந்தான். மேனேஜர் ஆதியின் நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடுவதை பார்த்தும் வேகத்தை குறைக்காமல் ஒவ்வொன்றையும் தனது கூர்விழிகளால் அளந்து கொண்டே வந்தான். மொத்தம் 5 தளமாக அலுவலக கட்டிடம் இருந்தது. முதல் தளத்திலிருந்து ஆதி பார்த்துவிட்டு 2வது தளத்திற்கு லிப்டை நோக்கி செல்வான் என எதிர்பார்க்க ஸ்டெப்ஸில் ஏறினான். மேனேஜர் மூச்சு வாங்க லிப்டில் சென்று விடலாம் என்று நிம்மதி அடைவதற்குள் ஸ்டெப்ஸ் ஏறுவதை பார்த்து அதிர்ச்சியில் நின்றுவிட, நீங்க லிப்ட்ல வாங்க என்று சொல்லிவிட்டே சென்றான். அப்பாடா, நல்ல வேலை கார்த்திக் சார், என்னால் நடக்கவே மூச்சு வாங்குது. எப்படி சார் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காரு என்று கேட்டுக்கொண்டே லிப்டை நோக்கி சென்றனர். ஆதி வேகமாக படியேற எதிரில் கீழே இறங்கி வந்த பெண்ணின் மீது மோதி அந்த பெண் காலிடறி கீழே சரிய ஆதி இடுப்பில் கை கொடுத்து அந்த பெண்ணை பிடித்து கொண்டு நிலை தடுமாறி பின்னால் சரிந்தான். இருவரும் உருண்டு கீழே விழுந்தனர். அதுவரையில் இருவருமே முகத்தை பார்க்கவில்லை. விழி எழுவதற்காக நிமிர இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். விழிதான் முதலில் இருக்கும் இடத்தை உணர்ந்து எழுவதற்கு முயற்சி செய்தாள். முயற்சி செய்ய மட்டுமே முடிந்தது. ஆதி அவளது முகத்தை பார்த்த பின் காப்பாற்ற பிடித்திருந்த இடுப்பை இப்போது கோபத்தில் அழுத்தத்தை கூட்டினான். சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன் என்று விளக்கம் அளித்தாள். இப்படிதான் எல்லாரையும் இடிச்சிட்டு இருக்கீங்களா மேடம் என்று நக்கலுடன் கேட்டான். விழி கலங்க துடித்த விழிகளை இழுத்து பிடித்து கொண்டு வலுக்கட்டாயமாக ஆதியின் கைகளை எடுத்துவிட்டு எழுந்து கொண்டாள். ஆபீஸில் வேலை செய்பவர்கள் பெரும்பாலும் லிப்டை உபயோகிப்பதால் படியில் விழுந்ததை யாரும் கவனிக்கவில்லை. ஆதி எழுவதற்குள் விழி அங்கிருந்து சென்றுவிட ஆதி மேலே சென்றான். விழியை பற்றியே நினைவு வர தலையை உலுக்கி கொண்டு, வேலையில கவனத்தை செலுத்த ஆதி என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு 2ஆம் தளத்தில் வெயிட் பண்ணி கொண்டிருந்த மேனேஜர் பார்த்ததும் வந்த வேலையை பார்த்தான். அனைத்து தளங்களையும் பார்த்துவிட்டு மாற்றம் செய்ய வேண்டிய இடங்களை குறித்து கொண்டு அலுவலக அறைக்கு வந்தனர். மேனேஜர் ராகவனிடம், முதலில் என்னோட அறையை மாற்றணும் என்று சொன்னான். அவன் பார்த்த வரைக்கும் 5ஆம் தளத்தில் இடம் இருக்கு, அங்க மாற்றி வச்சுக்கலாம் ராகவன். நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸ் லிஸ்ட் கொடுங்க. கார்த்திக் ஃபைலை எடுத்து கொடுத்தான். நீங்கள் 2 பேரும் உங்கள் கேபினுக்கு போங்க என்று அனுப்பி வைத்தான். இந்த கம்பெனியில் சிசிடிவி இருக்கா? விழியை பார்க்க முடியுமா என்று மனம் அலைப்பாய தலையை பிடித்து கொண்டான்.
விழி தனது கேபின் வந்து அமர்ந்தும் நெஞ்சில் எழுந்த படபடப்பு அதிகமானதே தவிர குறையவில்லை. விழிக்கு அதிர்ச்சியை கிரகிக்கவே மயக்கம் வருவதை போலிருந்தது. விழி, ஏன் உனக்கு இப்படி வேர்க்குது? உடம்பு சரியில்லையா? இந்தா தண்ணி குடி என்று கொடுத்தாள் சித்ரா. தண்ணீரை சிந்திக்கொண்டே குடித்தாள். விழியின் கைகள் எல்லாம் நடுங்கியது. அவளை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறானா, இல்லை எதேச்சையான சந்திப்பா? ஒன்றும் புரியாமல் தலை வெடிப்பதை போல் வலித்தது. ஆதியின் நிலைமை அதைவிட மோசமாக இருந்தது. 2 வருடங்களாக இருந்த பொறுமையை சோதிப்பதைப் போல அவளை பார்த்ததிலிருந்து அலைப்பாயும் மனதை அடக்க வழி தெரியாமல் ஃபைலில் விழியின் பெயரை தேடினான். அதில் மிஸ் அலர்விழி என்றிருப்பதை பார்த்ததும் இதுவரை எழுந்த ஆவல் இப்போது கோபமாக வலுப்பெற்றது. அவளது அட்ரஸை குறித்து கொண்டு ஃபைலை மூடி வைத்தான். தனியா இங்கே தங்கி வேலை பார்க்குறாளா? ஆனால் அட்ரஸில் ஹாஸ்டல் நேம் இல்லையே, வீட்டில் கூட தங்கி இருக்கலாம் என மனம் வாதிட, நான் எதுக்காக அவளை நினைக்கணும்? என்னை வேணான்னு சொல்லிட்டு வந்தவ பின்னாடி போகக்கூடாது என்று மனதை அடக்கினான். வேலையில் கவனம் செலுத்த பெரும் முயற்சி செய்து வெற்றியும் பெற்றான். அன்று ஈவினிங் வேலை முடிந்த பிறகு விழி காரை எடுக்கும்போது எதேச்சையாக ஆதி தனது அறையிலிருந்து வெளியே பார்வை செலுத்தி கொண்டிருக்கும் போது பார்த்தான். கார் ஓட்ட கத்துக்கிட்டாளா என்று ஆச்சரியப்பட்டான். அதன் பிறகே அவளிற்கு குடும்பம் இருப்பதே ஞாபகம் வந்தது. ஆதி கார் கீயை எடுத்துக்கொண்டு வேகமாக பார்க்கிங் வந்தான். அதற்குள் விழியின் கார் சென்றுவிட தனது போனில் சேமித்து வைத்திருந்த அட்ரஸை பார்த்துவிட்டு காரை எடுத்தான். சிறிது தனிமை தேவைப்படவே அத்தையிடம் போன் செய்து சொல்லிவிட்டு கடற்கரையை நோக்கி காரை செலுத்தினாள். விழியின் வீட்டிற்கு அருகே காரை நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்ப்பதை போல் வீட்டை கண்காணிக்க எதுவும் தெரியவில்லை. மாலை நேரங்களில் பனி இருப்பதால் குழந்தைகளை வெளியே கூட்டி வர மாட்டார்கள் என்பதால் அமைதியாக காட்சி தந்தது. வீட்டுக்குள்ள போயிட்டா வெளியே கூட வரமாட்டாளா? சே என்று ஆதி நொந்து கொண்டே வெயிட் செய்து பார்த்துவிட்டு கிளம்பும் நேரம் விழியின் கார் கேட்டினுள்ளே நுழைந்தது. அது விழியின் கார் என்பதை பார்த்ததும் தெரிந்து கொண்டான். நாளைக்கு பார்த்துக்கிறேன் என்று மனதில் நினைத்து கொண்டே ஆதி காரை எடுத்தான். விழி தெளிவாக முடிவெடுத்த பிறகே வீட்டிற்கு வந்தாள். ஆதி என்ன செய்ய போகிறான் என்பதை பார்க்கலாம். வீட்டில் யாருக்கும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து கொண்டே வந்தாள். விழி வருவதை பார்த்த சத்யா அவளது முகத்தை வைத்தே ஏதோ ப்ராப்ளம் என்பதை அறிந்து கொண்டான். இருந்தும் எதுவும் கேட்காமல் இருக்க, சித்துவும் ஸ்ருதியும் எங்க இருக்காங்க சத்யா என்று வரவழைத்த புன்னகையுடன் கேட்டாள். நாங்களும் ஈவினிங் தான் வீட்டுக்கு வந்தோம். 2 பேரும் டயர்ட் ஆயிட்டாங்க. காலையில இருந்து விளையாட்டு தான். அம்மா உங்க ரூம்லே தூங்க வச்சுட்டாங்க விழி என்றான். சரி, நான் போய் பார்க்குறேன் சத்யா. விழி ரூமிற்கு வந்ததும் அஞ்சனா எழுந்து கொண்டார். விழி, 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு தான் தூங்குறாங்க. அதான் உன் ரூம்லேயே படுக்க வச்சுட்டேன். எப்படியும் காலையில தான் எழுந்திருப்பாங்க என்றார். சரி அத்தை, எனக்கு டயர்டா இருக்கு, நானும் தூங்குறேன் என்று படுக்க பார்க்க, போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் படுக்கணும், லட்சுமி கிட்ட கொடுத்து அனுப்புறேன் என்று குளிக்க அனுப்பிய பிறகே சென்றார். ஆதி ஹோட்டல் அறையில் இருந்து கடலை வெறித்து கொண்டிருந்தான். அவனது வாழ்க்கையில் மிகப்பெரிய தடுமாற்றம் விழி மட்டுமே. அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து ஒரு முடிவெடுத்த பிறகே தூங்கச் சென்றான். நாளையிலிருந்து மான்ஸ்டர் ஆதி அலர்விழியை எப்படியெல்லாம் பழிவாங்க போகிறான் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் விழி என்ன செய்ய காத்திருக்கிறாளோ? அத்தியாயம் 36. விழி காலை எழுந்ததும் கவலைகளை எல்லாம் மறக்கும் வண்ணம் சித்தார்த், ஸ்ருதி இருவரும் விழியை கட்டிக்கொண்டு தூங்குவதை பார்த்ததும் இருவரின் நெற்றியில் முத்தம் பதித்துவிட்டு மெதுவாக அவர்களின் கை கால்களை தன் மேலிருந்து எடுத்துவிட்டு மெத்தையின் இருபுறமும் தலையணையை வைத்துவிட்டு குளிக்கச் சென்றாள். விழி கிளம்பும் வரைக்குமே குழந்தைகள் எழாமல் இருப்பதை பார்த்ததும் இருவரையும் எழுப்ப இருவரும் தூக்கத்திலேயே பார்த்ததும் சாப்பிடச் சென்றாள். 2 பேரும் இன்னும் தூங்குறாங்களா என்று கேட்டுக்கொண்டே இட்லியை எடுத்து வைத்தார் அஞ்சனா. ஆமா அத்தை, நல்லா தூங்குறாங்க. எழுப்பி பார்த்துட்டு தான் வர்றேன். நான் வேலைக்கு போனதும் கேட்பாங்களே என்று விழி கவலையாக சொல்ல, நான் உனக்கு வீடியோ கால் பண்றேம்மா. சரி அத்தை. சூர்யா, சத்யா, நீங்க 2 பேரும் போட்டோ பார்த்தீங்களா என்று விழி சாப்பிட்டு கொண்டே கேட்டாள். விழி, 1 வீக் டைம் கொடுக்குறியா என்று சூர்யா கேட்டான். விழி, எனக்கும் டைம் வேணும் என்று சத்யாவும் சொன்னான். எவ்வளோ நாள் தான் டைம் கேட்பீங்க? இந்த மாசத்துக்குள்ள முடிவு தெரிஞ்சாகணும். இல்லைன்னா யாரையாவது லவ் பண்ணா கூட்டிட்டு வாங்கடா, உங்களுக்கு பொண்ணு பார்க்குற வேலையாவது மிச்சமாகும் என்றார் அஞ்சனா. இருவரும் தலையாட்டி விட்டு எழுந்து கொண்டனர். விழிக்கு ஆபீஸை நெருங்கியதும் பயமாக இருந்தது. விழி, பி ஸ்ட்ராங் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தாள். விழி தன் கேபினில் அமர்ந்ததும் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க என்று சித்ரா சொன்னாள். அனைவரும் சென்று அமர்ந்த பிறகு ஆதி தனது வேக நடையுடன் ஸ்டைலாக உள்ளே நுழைந்தான். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன்.
இந்த கம்பெனியில் இது வரைக்கும் என்ன ரூல் ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் இனிமேல் நான் சொல்கிற ரூல் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உங்கள் எல்லாருக்கும் புது அப்பாயின்மெண்ட் லெட்டர் வித் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோடு படித்து பார்த்து சைன் பண்ணி கொடுத்துட்டு வேலை பாருங்கள். ரூல் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க இப்போவே வெளியே போகலாம். அண்ட் ஒன் மோர் திங், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஃபிஷியன்சி வச்சு போஸ்டிங் சிலருக்கு மாற்றியிருக்கேன். மேனேஜர் சார் என்று கண்ணை காண்பிக்க அனைவருக்கும் அக்ரிமெண்ட் பேப்பர் கொடுக்கப்பட்டது. அனைவரும் பயத்துடனே வாங்கி பார்த்தனர். ரூல்ஸ் கடுமையாக இருந்தாலும் சேலரி 2 மடங்காகவும் போஸ்டிங் எல்லாருக்கும் அவரவர் திறமைக்கேற்ற மாதிரி இருந்ததை பார்த்து சந்தோஷமாக சைன் செய்து கொடுத்தனர். விழி அதை வாங்கி பார்த்ததும் நெஞ்சில் கையை வைத்து கொண்டாள். மறுபடியும் முதல்ல இருந்தா என்றுதான் தோன்றியது. ஆனால் சேலரி இப்போது வாங்குவதை விட 2 மடங்காக இருந்தது. எப்படியும் நோ சொல்ல முடியாது. அப்படியே சொன்னால் ஏன், எதற்காக என்று ஆராய்ந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று சைன் பண்ணி கொடுத்தாள். ஆதி குளிர் கண்ணாடி அணிந்து கொண்டு விழியைத்தான் கூர்விழிகளால் துளைத்து கொண்டிருந்தான். அவ சைன் பண்ண மாட்டா, வேலை வேண்டான்னு சொல்ல வருவா என்று எதிர்பார்த்த ஆதிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அனைவரும் பேப்பரை கொடுத்து விட்டு சென்றுவிட விழி தயக்கத்துடன் மேனேஜரிடம் கொடுத்தாள். ஓகே ராகவன், 5th ஃப்ளோர் ரெடியாகிற வரைக்கும் பழைய ஆஃபீஸ் ரூமில் மிஸ் அலர்விழிக்கு ஒரு கேபின் ரெடி பண்ணி கொடுத்துருங்க என்று எழுந்து கொண்டான். விழியும் பின்னாடியே செல்வதை பார்த்த கார்த்திக்கிற்கு இருவரையும் பார்த்து சந்தேகமாக இருந்தது. இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பார்த்துக்கிறாங்க, ஆனால் வெளிப்படையாக காட்டிக்கல. நம்ம பாசை பார்த்தா பொண்ணுங்க பின்னாடி சுத்துறது போலவும் தெரியலையே என்று தலையை ஆட்டி நினைவை ஒதுக்கிவிட்டு தனது கேபினிற்கு சென்றான். விழி பழைய கேபின் வந்து பேக்கை எடுப்பதை பார்த்து சித்ரா கேட்டாள். ஆபீஸில் சித்ரா, மேனேஜர் தவிர பெரிதாக யார் கூடவும் பழக்கம் இல்லாததால் சித்ராவிடம் மட்டும் சொன்னாள். பார்த்து இரு விழி, நம்ம பாஸ் பெரிய டெரர் பீஸாம் என்று சொன்னாள். நாம லஞ்ச் டைம் மீட் பண்ண முடிஞ்சா வரேன் சித்து என்று சொல்லிவிட்டு ஆதியின் அலுவலக அறைக்கு சென்றாள். ஆதி தனது ரோலிங் சேரில் அமர்ந்து ஆடிக்கொண்டே விழியை பார்த்தான். மிஸ் அலர்விழி மேடம், எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி பிரிஞ்சு போன பிறகும் திரும்பவும் என்கிட்டயே கடவுள் சேர்த்திருக்காருல்ல. காட் இஸ் கிரேட்னு சும்மாவா சொன்னாங்க? பட் ஒன் சேஞ்ச் இருக்கு. உன்னை முறையை பார்க்கும்போதே எனக்கு உன்னை பிடிச்சிருந்தது. ஆனால் இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு கோபமாக வருது. ஸோ வேலையை மட்டும் கரெக்டாக பாரு என்று சொல்லிவிட்டு ஃபைலை பார்த்தான். விழிக்கு ஆதி பேசியதை கேட்ட பிறகுதான் நிம்மதியாக இருந்தது. நம்ம மேலே கோபமாக இருப்பதால் நெருங்க நினைக்க மாட்டான் என்று நினைத்து நிம்மதியாக மூச்சை இழுத்து விட்டாள். என்ன மேடம், மூச்செல்லாம் பலமா இருக்கு என்று கேட்க, நத்திங் சார், நான் எங்கேருந்து வேலை பார்க்கறது என்று விழி கேட்க, என் மடியில் உட்காந்து வேலை பார்க்குறீங்களா மேடம் என்று கேட்டான். விழி எதுவும் பேசாமல் ஆதிக்கு எதிரே அமர்ந்து மடிக்கணினியில் பில்டிங் பிளானை வரைந்து கொண்டிருந்தாள். இப்போ போயிட்டு இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட் டீட்டெயிலை இமெயில் பண்ணுங்க மேடம் என்று தலையை நிமிர்த்தாமலே சொன்னான். அதெல்லாம் எங்கள் ப்ராஜெக்ட் ஹெட் கிட்ட தான் இருக்கும் சார். நீங்கள் எனக்கு பிஏனா நம்ம கம்பெனி சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வச்சிருக்கணும். உங்கள் மேனேஜர் கிட்ட சொல்லி வாங்கிட்டு வாங்க என்றான். விழி எழுந்து வெளியே சென்ற கொஞ்ச நேரத்தில் அவளது ஹேண்ட்பேக்கில் இருந்து ஃபோன் ரிங் ஆகும் சத்தம் கேட்டது. ஆஃபீஸ் டைமில் யார் இவளுக்கு கால் பண்ணுறது என்று சலித்து கொண்டான். முதல் ரிங் முழுவதும் முடிந்த பிறகும் திரும்பவும் கால் வந்தது. ஆதிக்கு வேலையை பார்க்க முடியாததால் ஹேண்ட்பேக்கில் உள்ள ஃபோனை எடுத்து பார்க்கும் முன் விழி மூச்சு வாங்க ஓடி வந்து வெடுக்கென பிடுங்கினாள். ஆதி புருவத்தை சுருக்கி பார்க்க விழி வேகமாக காலை துண்டித்தாள். சார், இப்படிதான் மற்றவங்க ஹேண்ட்பேக்கை எடுத்து பார்ப்பீங்களா? மிஸ் அலர்விழி, பேக்கை நான் ஒன்றும் எடுக்கல மேடம். என்னோட முன்னாள் மனைவியோட ஹேண்ட்பேக்கில் ரொம்ப நேரமாக ஃபோன் ரிங் ஆகிட்டே இருந்தது. அதை எடுக்க நான் ஏன் தயங்கணும் என்று சொல்லி கொண்டே விழியை நெருங்க பின்னால் நகர்ந்து நகர்ந்து சுவற்றில் இடித்து கொண்டாள். விழியின் இருபக்கமும் சுவற்றில் கையை வைத்து சிறை செய்தான். விழியின் இதயம் துடிக்கும் ஓசை வெளியே கேட்கும் அளவிற்கு படபடப்பாக நெஞ்சு ஏறி இறங்க மிரட்சியாக பார்த்தாள். அவளுக்கு ஏசி அறையிலும் வேர்ப்பதை பார்த்து ஒரு கையால் எட்டி ஏசி ரிமோட்டை எடுக்கும்போது விழியோடு ஆதி ஒட்டியும் ஒட்டாமல் மோத அதுவரை மிரட்சியாக பார்த்து கொண்டிருந்தவள் தன்னவனின் அருகாமையை அப்போதுதான் உணர்ந்தாள். தன்னவனின் பெர்ஃப்யூம் வாசத்தோடு அவனின் சுவாசம் விழியின் முகத்தில் பட ஆழ்ந்து சுவாசித்தாள். ஆதி ரிமோட்டில் குளிர்ச்சியை அதிகப்படுத்திவிட்டு நிமிர விழியின் பார்வையை பார்த்து ரகசியமாக உதட்டிற்குள் புன்னகையை மறைத்து கொண்டே கண்களாலே என்னவென்று பூர்வத்தை உயர்த்தினான். அப்போதுதான் ஆதியின் முகத்தை ஆராய்ந்தாள். தாடி அடர்த்தியாக வளர்ந்து ட்ரிம் செய்திருந்தான். முடியையும் வளர்த்து ஜெல் வைத்து வாரி பின்னால் பேன் போட்டிருப்பதை பார்த்து கண்களாலே ஆராய அவர்களுக்கு இடையே ஒரு அடி இடைவெளியை பார்த்து அவர்களது பிரிவு நினைவு வந்தது. அவள் பார்வையை விளக்கும் முன், சைட் அடிச்சதெல்லாம் முடிஞ்சுதா? நீ இல்லாம நல்லா இருக்கேன்ல,
நீயும் நான் இல்லாம நல்லா தான் இருக்க போல என்று ஆதி கேட்டுக்கொண்டே அவனது சேரில் அமர்ந்தான். ஆதி ப்ளீஸ், நம்ம பர்சனல் இங்க பேச வேண்டாம். சரி, எங்க பேசலாம் நீயே சொல்லு. இல்ல ஈவினிங் வெயிட் பண்ணு, நான் கூட்டிட்டு போறேன் என்றான். ஈவினிங்லாம் வர முடியாது, நான் கரெக்ட் டைமுக்கு வீட்டுக்கு போகலன்னா தேடுவாங்க. நீ எங்க தங்கியிருக்க, யார் தேடுவாங்க என்று கேட்க, அப்போதுதான் உண்மையை சொன்னதை எண்ணி மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள். ஆதிக்கு சந்தோஷமாக இருந்தது. விழியை பற்றி தெரிய வேண்டியிருந்தது. அவளிடம் கேட்டால் உண்மை வராது என்று அறிந்து கொண்டு, உனக்கு எப்ப வர முடியும்னு யோசிச்சு சொல்லு பார்க்கலாம், இப்ப போய் வேலையை பாருங்க மேடம். விழி எதுவும் சொல்லாமல் வேலையை பார்த்தாள். ஈவினிங் வேலையை விட்டு காரில் செல்லும் போது ஆதி பின்தொடர்ந்து வருகிறானா என்று பார்த்து கொண்டே வீடு வந்து சேர்ந்தாள். ஆதி அந்தமானில் தனக்கு தெரிந்த நபருக்கு கால் செய்து டிடெக்டிவ் ஏஜென்சி நம்பரை வாங்கி கொண்டான். விழியை பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோடு இருந்தவன் அவளை பார்த்ததிலிருந்து தடுமாறி கொண்டிருந்தான். ஆதி ஹோட்டலுக்கு வெளியே உள்ள கடலை தனது அறையில் உள்ள பால்கனியில் இருந்து பார்த்து கொண்டிருந்தான். விக்ரமிற்கு கால் செய்து பேசினால் மனது சரியாகும் என்று நினைத்துவிட்டு வேண்டாம் என போனை வைத்து விட்டான். விழியை பற்றிய தகவல்களை இந்த நாட்டு ஏஜென்சியிடமே கேட்டதால் இரவுக்குள் தகவல் வந்துவிடும் என்று சொல்லியிருந்தனர். 2 வருடங்களில் என்ன நடந்தது என்பதை ஆதி தெரிந்து கொண்டால் அவனது முடிவு என்னவாக இருக்கும்? விழியை மன்னித்து ஏற்றுக்கொள்வானா, இல்லை பழிவாங்க போகிறானா? பார்ப்போம். சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.